ஹல்லேலூயா. சங்கீதம் 15வது அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? இங்க ஒரு கேள்வி எழும்புது. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? யார் இந்த பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்? யார் தங்குவார்? யார் அந்த பிரசனத்தில் இருப்பாங்க? அப்படி என்று தாவீது இப்ப இந்த கேள்வியை எழுப்புகிறார். தொடர்ந்து உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மைய பகுதியாக இருக்கிற இந்த 2 வசனத்தை வைத்து பார்க்கும்போது தேவ சமூகத்தில் தங்கியிருக்கிறவன் யார் அப்படின்னா, அந்த தேவ சமூகத்தில் தங்கி இருக்கிறவன் அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் பிரசனத்தில் உள்ளவன், நான் ஆண்டவர் கூட இருக்கிறவன். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரோட பிரசனத்தில் இருக்கிறியோ, நீ ஆண்டவரோட கூடாரத்தில் இருக்கிறியோ, இந்த 2க்கும் நடுவில் தேவனுடைய குணாதிசயங்கள் உன்னிடத்தில் இருக்கிறதா? அல்லது தேவனுடைய குணாதிசயங்கள் இருக்கிறது போல நடிக்கிறீர்களா? ஏன் அதை நான் சொல்றேன்னா, வாரத்தில் 7 நாள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி பார்க்கும் போது அப்படியே புன்னகை சிரிப்போட, என்னமோ பல நாட்கள் பார்க்காதது போல, பல நாட்கள் பழகாதது போல ஏங்கி கொண்டு இருக்கிற அன்பை பொழிந்து வீசுவாங்க. மறுநாள் திங்கட்கிழமை அந்த குடும்பம் இருக்குதா செத்து போச்சா அது கண்டுக்கவே மாட்டாங்க. இதை யார் கண்டுக்கணும்? பாஸ்டர் கண்டுக்கணும். பேசணும்னு சொல்ற காரியம் ஆண்டவர் சொல்றாரு. ஒருவர் என்ன செய்யணும்? ஊக்கமிக்கிற அளவுக்கும் அவங்களை உற்சாகப்படுத்தணும் சொல்றாரு. இப்ப இந்த 2க்கும் நடுவில் தான் இந்த மாதிரி ஒரு கேள்வி எழும்புது. யார் உன் கூடாரத்தில் தங்குவார்? யார் உன் பர்வதத்தில் நிலைத்து நிற்பார் என்று சொல்லுகிற காரியமாக இருக்குது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய்யாக மையப்பகுதியாக இருக்கிற இந்த பகுதியை நம்ம பார்க்கும் போது, ஒரு மனுஷன் தேவனுடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறேன்னு சொன்னா, தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிறேன்னு சொன்னா, அவன் எப்போதும் தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவனாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது எப்பொழுதும் நீதி உள்ளவனாகவும் உண்மை உடையவனாகவும் சத்தியத்தின்படி நடக்கிறவனாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லலாம், everybody can tell, I belongs to the presence of God, I belongs to the kingdom of God. But are you prepared for these 3 things? Live with integrity, live with righteousness, and live for inward truth. இது உங்ககிட்ட இருக்குதா? இது உங்ககிட்ட இல்லைன்னா நீ தேவனுடைய வீட்டில் தங்கி இருக்கிறன்னு சொல்லுவது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். இன்னைக்கு உலகம் எப்படி பார்க்குதுன்னா, இயேசுவை எனக்கு தெரிந்ததுனால நான் மீட்கப்படுகிறேன். இப்ப தாவீது கேட்கிறான். தாவீது எந்நேரமும் தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிறவன் பரிசுத்த ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஆண்டவரே, யாரு உம்மோட கூட இருந்து வாசம் செய்வார்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான இந்த ஆவிக்குரியமான கேள்வி அவனுக்குள்ள எழும்புகிறதுக்கு காரணம், எப்பொழுதும் அவன் எங்கே தங்கியிருக்கிறான்? தேவ பிரசனத்தில் இருக்கிறவன். தாவீது எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு அவன் நகர, என்ன பண்ணாலும் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, அப்படி தங்கி வாழுகிற ஒரு மனுஷன் இப்ப அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், யாரு அந்த இடத்துல தங்குவா? ஏன் தெரியுமா? அந்த தங்குற இடத்தில் நிறைய பேர் வந்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க, அந்த தங்குற இடத்தில் நிறைய பேர் வந்துட்டு தங்கி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, அது சரிதபுரமாக இருக்கிற காரியம், ஆவிக்குரிய காரியம் என்று சொல்லும் போது தன் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் தங்கி வைப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறவன் யார்? ஹல்லேலூயா. Who can give and sacrifice their life and dwell in the house of God? It's not a Christian like a visitor come every week and go. No. Hallelujah. Hallelujah. ஒரு தங்கியிருந்து போகிறவனாக காணப்படாமல் தேவனுடைய வீட்டில் மெய்யாகவே உண்மையாய் நான் தங்கியிருக்கிறேன் என்று சொல்வதற்கு யார் அப்படின்னு சொல்லி யார் கேட்கிற கேள்வி? தாவீது கேட்கிறார். நீங்களும் நானும் கேட்க வேணாம். ஆமாவா? நம்ம முகங்கள் எங்க சந்திக்குது? மீதி இருக்கிற 6 நாள் செம்ம பிஸி.
ஏன்னா உங்களை கேட்காம மலேசியாவில் 1 இன்ச்சு நகராது. ஏன்னா அவ்வளோ பிஸி நீங்கள் மட்டும் திங்கக்கிழமை எந்திரிச்சு மூச்சு விடலைன்னா மலேசியா எக்கானமி கீழே விழுந்துடும். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் நீங்கள் உலகத்தில். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஆண்டவரே நீர் தான் எனக்கு, ஆண்டவரே நீர் தான் எனக்கு. இந்த படம் நடிக்கிற வேலை வேணாம். அல்லேலூயா. தேவன் உண்மை உடையவர். அல்லேலூயா. தேவன் உத்தம உடையவர். தேவன் ஒழுக்கம் உடையவர். மறந்துடாதீங்க. எப்போ பாரு நம்ம சொல்லுது தேவன் அன்புடையவர். ஏன் உனக்கு தெரியாது அவர் அன்புடையவர்னு? அவர் அன்பு உடையவராக இருக்கிறதுனால தான் நம்மளை அவ்வளவாய் நேசித்து தன் ஜீவனை நம்மளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. யாரும் கொடுக்க முடியாது, அவர் கொடுத்தார். ரட்சிப்பின் விலையை அவருடைய ரத்தத்தை நம்மளுக்கு கொடுத்தார். யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதில் உனக்கு தெரியல அவர் உன் மேலே அவ்வளோ அன்பு செலுத்துகிறாருன்னு. 3ஆவதாக ஒருத்தர் வந்து தேவன் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறார், தேவன் உங்களுக்கு பிரியமாக இருக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார் சொன்ன பிறகு தான் உங்களுக்கு தெரியுமா? பிரியமானவர்களே, எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நம்மளுடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலையும் இது சடங்காச்சாராக செய்கிற ஒரு காரியம் அல்ல. அல்லேலூயா. தேவ பிரசனத்தில் தங்கியிருக்கிறவன் என்று சொல்லும்போது சடங்காச்சாராக செய்கிற இட்ஸ் நாட் அபவுட் ரிச்சுவல் ரிலிஜன். சடங்காச்சாராக இருக்கிற மார்க்கம் அல்ல. சும்மா வந்துட்டு போறனால நான் தேவன் வீட்டில் தங்கியிருக்கிறேன் சொல்லுவதற்கு. அல்லேலூயா. இது மெய்யாகவே காண வேண்டும் என்றால் உண்மையான தேவனுடைய ஐக்கியமும் தேவன் வீட்டில் தங்கியிருக்கிற குடியுரிமை பெற்றுக்கொண்டவன். இது உன் வீடு, இது அப்பாவோட வீடு, பிள்ளைகளுக்கு முழுமையான சொந்தம். இந்த சொந்த முழுமையான வீட்டில் உனக்கு முழுமையான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது என்று ஒரு என்ன செய்யணும், ஒரு வைராக்கியமும் ஒரு வழிநடத்தலும் ஒரு சிந்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகிறேன், பாட்டு பாடுறேன், நான் பார்க்குறேன், சாப்பிட்றேன், நான் போகிறேன், அதுக்கு பேர் குடியுரிமை பெற்றவன் அல்ல. உங்கள் சொந்தலுக்கு உங்களுக்கு ஒரு வீடு இருந்தால் அந்த வீடு உங்களோட சொந்த வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பீங்க? ஏன்னா அது உங்களோட வீடு. அது ஏதாவது கெட்டு போனால் அசிங்கமாக இருந்தாலும் அதை நீங்கள் என்ன செய்வீங்க? பராமரிப்பீங்க, வீடை கூட்டுவீங்க, வீடை கழுவீங்க. ஏன்னா அது உங்கள் சொந்த வீடு. யூ மேக் க்ளீன் யோர் ஓன் ஹவுஸ். அப்போ தேவ சமூகம் என்று சொல்லும் போது அந்த அக்கறை உடையவர்களாக முதல் இருக்கணும். இது அப்பாவோட வீடு, இது அப்பா எனக்கு கொடுத்த வீடு, எங்கள் அப்பா வீட்டை நான் சுத்தம் பண்ணுவேன் என்று ஒரு நம்பிக்கை உனக்குள்ளாக பெருகினாதான் நீ தேவனுடைய வீட்டில் தங்கியிருக்கின்ற அடையாளமே ஆரம்பிக்குது. அல்லேலூயா. நத்திங் கம்ஸ் ஈஸி. எல்லாரும் சொல்லலாம் 1000 பேர் வந்து உட்காரலாம், 10,000 பேர் உட்காரலாம், 10 பேர் உட்காந்து உட்காரலாம், ஒருத்தர் வந்து உட்காரலாம். எத்தனை பேராக இருந்தாலும் என்னங்க, ஆண்டவர் விரும்புது சடங்காச்சாராக வந்து உட்காராத, குடி உரிமை பெற்றவனாய் வந்து உட்காரு. அல்லேலூயா. இது உன்னோட இடம், உனக்கு கொடுக்கப்பட்ட இடம். இந்த இடத்த உங்ககிட்ட இருந்து யாரும் பறித்து கொள்றதுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. This place belongs to God and this place is given to you as authority for you to receive his residency blessings. அல்லேலூயா. குடியுரிமை அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம இங்கே கொடுத்த குடியுரிமையை பற்றி பேச மாட்டோம். நம்ம மரித்த பின்னால் இருக்க குடியுரிமையை பற்றி உழுந்து பேசுவோம். நீங்கள் மரித்த போன பிறகு உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு, ஒரு குடியுரிமை. நீ இருக்கிற இடத்தில் இங்கே உண்மையா இல்லைன்னா அங்கே கொடுக்கப்படுகிற குடியுரிமைக்கு எப்படி நீ சாத்தியமாக போக முடியும்? You cannot be a truthful in the residency that God has provided you in this world. How you want to expect your eternal residency that God is providing for you? We are called to practice ourselves. We are train here first. This is the place that God is going to shape you and me. Hallelujah. ஆண்டவர் இந்த இடத்தில் உன்னையும் என்னையும் உருமாற்றுகிறார். அல்லேலூயா. உன்னை உருவாக்கிட்டார், இப்போ உருமாற்றுகிறார். மறந்துடாதீங்க. யாராவது சபையில் வந்து உட்காந்துட்டு ஆண்டவர் என்னை இப்போ தான் உருவாக்குறார் சொன்னால் அது எந்த கேஸில் சத்துது இல்லை. உன்னை உருவாக்கி தான் உலகத்துக்கே வந்த நீ. இப்போ உன்னை உருமாற்றுகிறார், சத்தியத்துக்குள்ளே உன்னை நடத்த ஆரம்பிக்கிறார். இதுதான்ப்பா உண்மை, நீ இப்படி தான்ப்பா இருக்கணும் என்று ஒவ்வொரு சத்தியத்தையும் உனக்கு போதித்து தேவ வார்த்தையின் மூலமாய் உன்னை தேவனுக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கேள்வி எழும்புது. இப்போதும் நமக்கு சபைக்கு போகிறனால திருப்தி அடைகிறோமா அல்லது தேவனோட ஐக்கியம் கொள்கிறதுனால நாம் திருப்தி அடைகிறோமா? இன்றைக்கி ஒரு கேள்வி ஏன் எழும்புது அப்படி சொன்னால், நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு போனால் நான் திருப்தியாக இருப்பேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சாத்தியமாக இருக்குதா?
தேவ சமூகத்திலையும் தேவ பிரசனத்திலும் எப்பயுமே எங்கே போனாலும் அந்த ஐக்கியம் எனக்கு வேணும். அதில் திருப்தி அடைய போகிறோமா? எப்போதும் சொல்லுவேன், பசிச்சா 2 ஏப்பிள் கேட்குறது தான் மனுஷனோட குணம். ஆனால் ஆண்டோட குணம் என்ன தெரியுமா? அந்த ஏப்பிள் தோட்டத்தையே ஒன்று கொடுப்பார். வச்சுக்கோப்பா, உன் வாழ்க்கையை வளர்த்துக்கோ, உன் வயிற்றையும் நிரப்பிக்கோ, உன் நாக்கோட சுவையும் பெற்றுக்கோ, அதை மற்றவங்களுக்கும் கொடுத்து ஆசீர்வாதமாயிரு. மொத்தமாக கொடுப்பார். நம்ம என்ன செய்வோம்? 2 ஏப்பிள் கொடுங்க ஆண்டவரேனுவோம். அவர் நம்ம செய்வார், ஐயோ மொத்தத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்கேன்ப்பா, நீ ஏன்பா கேளு. எதை பெருசாக கேட்கணுமோ அதை பெருசாக கேட்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு நமக்கு லாபம் இல்லையே. நம்ம கண்ணுக்கு அது லாபம் தெரியல. நம்ம எப்போது நம்ம பெருசாக கேட்போம்? எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு லாபமாக இருக்குதோ பெருசாக கேட்குறது. ஆண்டவரே வீடை பெருசாக கட்ட வேண்டும், வாகனத்தை பெருசா எல்லாம் பெருசா, கஷ்டம் மட்டும் சின்னோண்டு வேணும். எந்த அளவுக்கு பெருசாக கேட்குறியோ அந்த அளவுக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா குரங்கு கையில் பூமாலையை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஒரு பொருளையும் ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனோட கையில் கொடுக்குறாருன்னா அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த பொருளோட முழுமையும் தன்மையும் உன்னால் அதை மேற்கொண்டு நடத்த முடிகிற அளவுக்கும் உன்னை ஆண்டவர் உருமாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது வசனம் தாவீது கேட்ட கேள்விக்கு பதில் உண்டாகுது. ஹல்லேலூயா. 2வது வசனத்தில் தாவீது என்ன கேட்கிறாரு? யார் உம்முடைய கூடாரத்தில் இருப்பார், யார் உன்னுடைய பிரசனத்தில் பருவத்தில் நிலை தங்குவான் என்று சொல்லுகிற போது 2வது கேள்வி பதில் உண்டாகுது. வாசிக்க கேட்போமாக. உத்தமமாய் நடந்து. ஓகே, ஸ்டாப். முதலாவது உத்தமமாய் நடந்து. தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, யார் தங்குவான்னு. பதில் என்ன வருது? என் வீட்டில் யாரெல்லாம் தங்கணும் தெரியுமா? அவன் உத்தமனாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? உத்தமனாக இருக்கணும். உத்தமன் பேரில் வாழக்கூடாது, உத்தமனாக இருக்கணும். இங்கே நிறைய பேர் உத்தமமாய் வாழ்வதற்கு படம் காமிக்கிறது. நிறைய பேர் உத்தமனாய் வாழ்வது மிக மிக குறைவு. தேவன் அந்த உத்தமனை தான் தேடுகிறார், உத்தமமாய் நடிக்கிறவர்களே அல்ல. அல்லேலூயா. இரட்ட வேஷம் நடிக்கிறவர்கள் அல்ல. தன்னுடைய வாழ்வாதாரத்தில் நேர்மையாய் இருக்கிறவன் உத்தமனை ஆண்டவர் தேடுகிறார். எந்த பக்கட்டும் சாயாமல் தேவ வசனத்துக்கு நேராக நிற்கிறவனை ஆண்டவர் தேடுகிறார். இடத்துக்கு தகுந்தாப்புல பேசுகிறவன் அல்ல, ஜனங்களை தாஜா பண்ணி கூஜா பண்ணி பேசுகிறவன் அல்ல. தேவன் தேடுகிறது சத்தியத்தை சத்தியமாய் சேர்க்கிற இடத்தை ஆண்டவர் தேடுகிறார். இப்போ அவர் வீட்டில் யாரெல்லாம் இருப்பா? எல்லாரும் தங்க முடியுமா? தேவன் இரக்கமுடையவர், தேவன் அன்பு உடையவர், தேவன் நமக்காக எல்லாருக்கும் நம் பாவங்களை எல்லாம் கழுவுவதுக்காக நமக்கு அவருடைய வாழ்க்கையை கொடுத்தவர். ஆனால் விதிமுறைகள் ஒன்று இருக்குது. அவருடைய வீட்டில் யார் தங்குவா? உத்தமனாய் இருக்கிறவன். அப்போ என்ன தெரியுது? அவ்வளோ ஈஸியாக எனக்கு ஆயத்தப்படுத்தின வீட்டுக்கு என்னால் போக முடியாது. I have to work for it. It's not easy. I know Christ, I can enter the house that provide for me. I work for it. Hallelujah. ஆண்டவரை எனக்கு தெரிந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை மாற்றுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கணும். Repentance is important. Hallelujah. Walk uprightly before God. தேவனுக்கு என்பதாய் உண்மை உடையவனாய் நடக்க வேண்டும். அப்பனா அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் உண்மையாக இருக்கணும், ஜனங்களுக்கும் உண்மையாக இருக்கணும். இதுதான் இரட்டை வேஷம் வேணான்னு சொல்கிறது. சில பேர் ஆண்டவருக்கு முன்பதாக மற்றவங்கள்ட்ட உண்மையாக இருக்கிறத போல காமிப்பாங்க. ஆனால் ஜனங்களுக்கு வரும்போது அவங்களால மனம் இறங்கவே முடியாது. ஓ, நீ என்னை இப்படி பண்ணலை, படு, நீ அப்படியே கடை அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என் வீட்டில் யார் திரும்ப தங்குவா? 2 வேஷம் போடுறவன்ல, நான் கொடுத்த 2 காரியத்திலையும் உண்மையாக இருக்கிறவன் அவன் தான் தங்குவான். அவன் தான் என் கூட வர முடியும், வேறு யாரும் வர முடியாது. அல்லேலூயா. ஆனால் இதை மறைத்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? இல்லை, தேவன் இரக்கமுடையவர், தேவன் கிருபை உடையவர், அவர் நீதி உள்ளவர். அதை தெரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. தேவன் நீதி உள்ளவருங்க. He is a righteousness God. He cannot change.
அப்படி சொல்றாரு, நான் ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்கணும் என்றால் என் வாழ்க்கைக்கு மாறாக நான் அவனை என்ன செய்ய முடியாது, நியாயம் தீர்க்க முடியாது. I will judge him according to the word. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் வாசிங்க. நீதியை நடப்பித்து, நீதியை நடப்பித்து. ஹல்லேலூயா. நீதியாய் நடப்பது எப்படின்னா, நம்புகிறதுனால நீதிமான் இல்லை பிரியமானங்களே. ஹல்லேலூயா. உன்னுடைய சுபாவம் நீதிக்குரியதாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? நீதிக்குரியதாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவன் தான் நீதி செய்கிறான். ஹல்லேலூயா. 40 பேருக்கு நான் சாப்பாடு வாரம் வாரம் வாங்கி கொடுக்குறேன் ஆண்டவரே, அதுக்கு பேர் நீதி இல்லை. அதுக்கு பேர் நீ சொல்கிற தர்மம். அதை ஆண்டவர் கேட்கல. ஹல்லேலூயா. செய்யுங்க, நல்லது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர்த்துக்கு சோறு போட்டாக்க நமக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும். ஒரு புண்ணியமும் கிடைக்காது உனக்கு. அவனுடைய பசியை நீ தீர்க்கிற, கர்த்தர் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன் மூலமாய் அவருடைய பசியை கர்த்தர் தீர்க்கிறார். அவ்வளோதான். God are using you as his vessel. அதில் இருந்து உனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம். ஆனால் முழுமையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? தேவன் வீட்டில் தங்குறது. ஹல்லேலூயா. ஒரு வீடு கட்டணும்னா வாயில் சொன்ன உடனே வீடு கட்ட முடியாது. அதோடைய வேலையை செய்ய வேண்டும். அஸ்திவாரத்திலேருந்து மேலே கூடாரம் போடுகிற வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் வேலை இருக்கிறது, செய்து முடிக்கணும். அப்போ தான் அந்த வீடு முழுமை அடையும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான் பிரியமானவர்களே. சும்மா அஸ்திவாரத்தை போட்டு ஏசு கிறிஸ்துவின் அஸ்திவாரம் எல்லாரும் அதான் போடுவாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அஸ்திவாரம். ஆனால் வீடு கட்டும் போது அதுக்கு கூடாரம் இருக்காது, செவுரு இருக்காது, கண்ணாடி இருக்காது, வாசல் கதவு இருக்காது. ஆண்டவர் கேட்பாரு, நான் உனக்கு கொடுத்தது என்ன, நீ செய்து கொண்டிருக்குது என்ன? இப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலாம். ஆண்டவர் வரப்போ ஆண்டவர் நீ எடுத்துக்குவார். சில பேர் சொல்லுவாங்க, அச்சர் வந்தால் நீ எடுத்துக்குவார். எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்துக்குவார். வசனம் ஆண்டவர் சொல்கிறார்ல, யாரும் அழிஞ்சு போகக்கூடாது. அது தேவனுடைய சித்தமே இல்லைன்ட்டார். ரைட்டு, உண்மை. எல்லாரும் எங்கே போகணுமா? அவரோட போகணும். அவரை விருப்பப்படுறது அதுதான். அவர் அதில் எந்த காரியத்தையும் மறுக்கலை. ஆனால் தேவனுடைய வீட்டுக்குள் இருக்கிறவன் யார் என்று சொல்லப்படும் போது உண்மை உடையவனாகவும் நீதி உடையவனாகவும் இருக்கணும். ரெட்ட வேஷம் இல்லை. ஹல்லேலூயா. பண்ணுறதெல்லாம் சேட்டை, பண்ணி திட்டம் போடுறதெல்லாம் அநியாயம். ஆனால் எல்லாரும் முன்னுக்கு என்ன செய்யுது? பரிசுத்தவான் போல தன்னை வெளிப்படுத்துது. நீயா இரு. ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புவார். உன்னுடைய பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லு, அவர் உன்னை மாற்றுவார். பின்பு அந்த பலவீனத்திலிருந்து உன்னை பலனை கொடுத்து ஜனங்களை நடத்த உன்னை பயன்படுத்த ஆரம்பிப்பார். வித்தியாசங்கள். அல்லையா. எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு தாளந்து இருக்குது. சில பேர் ஊழியத்துக்கு வந்துடுவாங்க. ஊழியத்துக்கு வந்த உடனே ஆண்டவர் என்னை அழைத்தார், கர்த்தர் என்னை அழைத்தார். யார் அழைத்தார்? கர்த்தர் என்னை அழைத்தார். கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைத்தது உண்மையானால் உன் ஊழியத்தை கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் நடத்துவார். அல்லேலூயா. பதற மாட்டேன். என்ன இருக்கோ அதை வைத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ண. புரிஞ்சா? ஊழியத்துக்குன்னு ஆண்டவரின் அழைத்திட்டார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்காக எழுமுங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, எல்லாத்துக்கும் நீ ரெடியா? Are you ready for everything? When you say God called me for ministry, are you ready for everything? அடி இடி உத அதுக்கெல்லாம் ரெடியா? அது கண்ணில் பார்க்குற காரியம். பார்க்காத காரியம் ஒன்று இருக்குது. அவமானம், வேதனை, வலி, பசி, பட்டினி, தாகம், ஏக்கம், உறவு முறிக்கப்படுகிறது. இதெல்லாம் ரெடியா? ஓ, இது முடியாது பாஸ்டர், நான் அதை விட முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன். அப்போ எப்படி நீ சொல்கிற கர்த்தர் உன்னை அழைத்தார் ஊழியத்துக்கு என்று? தேவன் ஒருவனை ஊழியத்துக்கு அழைக்கிறது உண்மையானால் அவனை உடைத்து, அவனை சரித்து, அவனை உருவாக்கி அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கென்றே நிறுத்த வைப்பார். பின்பு அவன் மூலமாய் பலருடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வசனத்தை கொடுத்து நடப்பார். ஹல்லேலூயா. அப்போ நீதியாய் இருக்கிறவன் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி தாளந்து என்று ஒரு பெயரில் ஜனங்களை இழுத்துக்கொள்ளலான்னு நினைக்கிறோம்.
நான் நல்லா வர்ஷிப் பண்ணுவேன் பாஸ்டர், நான் வர்ஷிப் பண்ணால் அப்படியே தேவ பிரசனம் இறங்கி வரும். நல்லது தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வர்ஷிப் பண்ணி தேவ பிரசனம் இறங்கக்கூடாதுப்பா. நீ வர்ஷிப் பண்ணுற போது அந்த ஜனங்க எல்லாரும் ஒன்று கூடி ஒரு மனதோடு ஆராதனை செய்யும் போது தேவ பிரசனம் இறங்கி வந்தால் அதுதான் மெய்யான பிரசனம். அல்லையா? நீயா நினச்சி பிரசனம் வந்துருச்சு சொன்னால் அது உன்னோட ஈகோ. அது வேணாம். அது என்ன செய்யணும், அந்த புல்பீட்டோடு நின்றோம், அது போகாது. இட் நெவர் ஃப்ளோ. அல்லையா? யூ வாண்ட் டு ஃப்ளோ த பிரசன்ஸ் ஆஃப் காட், யூ மஸ்ட் பி வில்லிங் டு அபாய்ட் இன் கிரைஸ்ட். தேவனோடைய கிறிஸ்துவுக்குள் இணைந்து இருக்கிறவனாக காணப்பட வேண்டும். அதுக்கு நிறைய அர்ப்பணிப்பு இருக்குது. அல்லையா? அந்த அர்ப்பணிப்பு தேவன்ன்றது கேளு. 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 10 வித காரியம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க கேளுங்க. நல்லது, கேட்டு வச்சுக்கிறது நல்ல ஒரு விஷயம். பட் அதெல்லாம் காட்டில ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், அது ரொம்ப அவசியம். அதனால தான் காலையில் எழுந்த உடனே ஒரு 5 நிமிடம் ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததுங்க நன்றி, இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும். லார்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் டே, வாட் ஷுட் ஐ டூ டுடே. ஆஸ்க், டெல் காட். நீ எந்திரிச்சு ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, ஓ இதுக்கு அதுக்கு இதுக்கு எருசலேம் ஜெபிக்கிறேன், அப்படி பண்ணுறேன் இது பண்ண எல்லாம் சொல்லிட்டு ஆமேன் முடிச்சு. அவர் எதிர்பார்ப்பார், நான் உன் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்யணும்னு பார்க்குறேன், நான் உன் வாழ்க்கையை வச்சு மற்றவங்களும் ஆசீர்வதிக்கணும்னு பார்க்குறேன். வாயத்தை வந்து அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் கேட்கல, நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு. காட் இஸ் a gentleman God. நீ கேட்காத வரைக்கும் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். நம்ம சொல்லுவோம், இல்லை பாஸ்டர் நாங்கள் எல்லாத்தையும் கேட்குறோம். என்ன கேட்குற? காசு வேணும்னு கேட்குற, வீடு வேணும்னு கேட்குற, உறவு வேணும்னு கேட்குற, பிரச்சனை சிக்கப் பண்ணணும்னு கேட்குற. ஆனால் ஆண்டவரே உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை நீ கேட்காம போயிடுற. ஆண்டவர் அதை ரொம்ப எதிர்பார்ப்பார். என் பிள்ளை என்கிட்ட கேட்பான், எப்போ கேட்பான், என்ன ஆண்டவரே செய்யணும் சொல்லுங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீதி உள்ளவன் அந்த காரியத்தை கேட்பான். நீதி அவனுக்குள்ளே இருக்கிற போது அவன் என்ன தெரியுமா செய்வான், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் பொருட்டா எண்ணாமல் அவன் என்ன பண்ணிடுவான், கர்த்தாவே நீங்கள் சொல்லுங்கள். எதுவுமே பெருசாக அவனுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே நிற்கும், மழை போல பிரச்சனை நிற்கும். அதை கூட அவன் என்ன செய்ய மாட்டான், யோசிக்க மாட்டான். அது பரவாயில்ல கிடக்குது, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் நான் என்ன செய்யணும். ஹல்லேலூயா. சில பேர் புத்திசாலியாக ஒரு பதில் கொடுப்பாங்க, ஆண்டவர் நம்மளுக்கு ஞானம் கொடுத்துருக்கிறாரு, ஆகினால் ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி சால்வ் பண்ணணும் ஞானம் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை எப்படி டீல் பண்ணணும்னு ஞானம் கர்த்தர் இடத்துல கேட்கணும். இதை நான் டீல் பண்ணுறேன், இப்படி முடியுமா ஆண்டவரே? உனக்கு ஞானம் கொடுத்தது உண்மைதான், ஆனால் அதை டீல் பண்ணுற அதிகாரம் கர்த்தர் கையில் இருக்குது. அதை கேளு. நான் செய்யிட்டா இப்படி செய்யலான்னு இருக்கிற ஆண்டவரே, என் மூளை கெட்டுனுச்சு, நான் செய்கிறேன், இதை நான் செய்யலாமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு செய்யும் போது அந்த நீதிமான இருக்கிற அடையாளத்தை உங்களிடத்தில் காண முடியும். ஏன்னா பயந்து தேவனுக்கு செய்வீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் அது சின்னதாக இருக்கலாம். மற்றவங்க சொல்லுவாங்க இது கூடவா போய் கேட்கணும் அப்படின்னு நினைக்கலாம். கேட்க வேண்டும், அதான் பெஸ்ட். ஹல்லேலூயா. காலையில் எந்திரிச்சோன்னே கண்ணை திறந்தோன்னே மூச்சு விட்றல, கண்ணை திறந்தோன்னே வீடெல்லாம் கூட புடுங்கி போய் நடு ரோட்டில் படுத்துருந்தா எப்படி இருக்கும் உனக்கு? நீ கண்ணை திறக்கிறப்போ உன் வீட்டுக்குள்ளே அழகாக படுத்துருக்கிற, ஒரு ரூமுக்குள்ளே படுத்துருக்கிற, நீ இன்னும் மூச்சு விட்ற, எல்லாம் கலராக எல்லா கலர் என்ன கலர் இருக்கோ அதெல்லாம் உன் கண்ணு கிளியராக தெரியுதுன்னா வாயை தந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி கொடுத்தீங்க, நன்றி வாழை கொடுத்தீங்க, நன்றி. இன்றைக்கி நான் என்ன செய்யணும்? ஸ்டார்ட் வித் தட். டெல் மீ லார்ட். உணர்த்துங்க, பேசுங்க, யார் மூலியமாக அனுப்பி என்கிட்ட பேசுங்க, வசனத்தின் மூலமாக பேசுங்க. இன்றைக்கி நான் என்ன செய்யணும்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. 3வது காரியம், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஹல்லேலூயா. சின்சியர்லி அட் த கோர், நோ ஹிப்போக்ரிசி அண்ட் நோ டபுள் லைஃப். அப்படின்னா அவன் வாழ்க்கையில் புறம் கூறுகிறதோ, அவனுடைய வாழ்க்கையில் பொய்யான காரியத்தை நடக்கிறதோ, உசுப்பேற்றுற காரியமும் அவன் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லாபத்துக்காக சில பேர் நம்மகிட்ட பழகுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என் கஷ்டம் தீரணும்னா நான் வந்து பீட்டரை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். யாரை பிடிச்சிக்கிறேன்? பீட்டரை பிடிச்சினா என் பிரச்சனை செட்டில் ஆயிரும். என் பிரச்சனை செட்டில் இல்லைன்னா பீட்டர் எங்கே இருப்பான்? அப்புறம் நீ யாரோ நான் யாரோ. இன்றைக்கி இதுதான் நிறையா.
தன் தன் தேவைகளை சந்திக்கிறதுக்காக மனிதர்கள் என்ன பயன்படுத்துகிறார்கள்? அன்பு என்ற பெயரை பயன்படுத்தி அந்த அன்பை என்ன செய்கிறாங்க? கொச்சப்படுத்துகிறாங்க. தேவன் கொடுத்த அன்பு அதில்ல. தேவன் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பனா தன்னுடைய லாபத்துக்காக அவன் என்ன செய்யக்கூடாது? இன்னொருத்தருடைய பழகக்கூடாது. தன்னுடைய சுயத்துக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறவனாக இருக்கணும். அப்பனா சத்தியத்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே எப்படி இருப்பானா? அடுத்தவங்களை பயன்படுத்தி முன்னேறணும்னு சொல்லி என்ன செய்ய மாட்டான்? திட்டமே போட மாட்டான். அது இன்னைக்கு நிறைய இருக்குது. பாலம் போடுவாங்க, நிறைய பாலம் போடுவாங்க. அதாவது என்னன்னா, நமக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நீங்கள் உற்சாகமாக கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்படியே ஆரம்பிச்சு தேவையில்லைங்க. சொல்ல வேண்டியது கடமை, சொல்லி தான் ஆகணும். ஹல்லேலூயா. உற்சாகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதே. அதோட ஆண்டவர் அவங்களுடைய உள்ளத்தில் பேசி அவங்க செய்வார். ஹல்லேலூயா. சும்மா சொல்லிடணும் அவசியமே இல்லை. ஏன்னா நேரங்காலம் வரும்போது அவர் செய்யும் போதே நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியதான். இஸ் இட்? வேடிக்கை பார்த்தா பார்க்க முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. Pastor help cannot do anything. You have been given a time frame. Everybody, எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் நேரங்காலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டுக்குள்ளே தங்குவதற்கு விதிமுறைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என் முன்னுக்கு வந்து நிற்கிறதுக்கு கோட்பாடுகளை எல்லாத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதுவுமே செய்ய மாட்டேன், உள்ள போய்ட்டு எனக்கு இயேசுவை தெரியும்னு சொன்னால் இயேசுப்பா கேட்பாரு. சரி, என்ன உனக்கு தெரியும்? நான் சொன்ன வார்த்தை உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ எப்படி எனக்கு உனக்கு என்ன தெரியும்? நானும் வார்த்தையும் ஒன்றுன்னு சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்? என்னை காண்கிறவன் பிதாவை காண்பான்னு சொல்லிட்டேன். when you see me you can see the Father, right? when you see the word you can see Jesus. You know Jesus but you do not know the word. How can you say you know Jesus? That's wrong. எனக்கு வார்த்தை தெரியாது, எனக்கு தெரியாது. அப்புறம் இயேசு எப்படி உனக்கு தெரியும்? விசுவாசம் எங்கேருந்து வருகிறதாம்? கேட்கறதுனால. Faith comes from hearing. Hearing what? Hearing the testimony, the word of God. How you can be a faith on Christ and know His word? Take a mirror and ask yourself today, am I doing what God pleased, or am I doing because I know everything? Am I satisfied because I'm going to the church? Am I satisfied when I have a true relationship with God every day, every moment, every time? Which one is important? Hallelujah. All the people say we are in the last days. But last days oda என்ன செய்வாங்க? என்னெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு சொல்கிறாரோ அதை செய்யறதுக்கு நம்ம முன்னுக்கு வர மாட்டோமே. ஃபர்ஸ்ட் டேல எப்படி இருக்குமோ அப்படியே தான். 12ஆம் மாதம் இயேசு பிறப்பார். 12ஆம் மாதம் இயேசு பிறப்பார். அப்புறம் சிலுவையில் ஏற்றப்படுவார். அப்புறம் 3ஆவது நாள் உயிரோடு திருப்பி எழும்புவார். அப்புறம் பஸ்கா பண்டிகை. அப்புறம் மறுபடியும் குருத்தோர் ஞாயிறு. மறுபடியும் இயேசு திருப்பி பிறப்பார். அப்புறம் இப்படி இந்த ஒவ்வொரு பண்டிகை என்ன செய்கிறோம்? நம்ம அனுசரிக்கிறோமா? ஆமாவா இல்லையா? ஏதாவது மாறணுச்சா? அது மாறாது, நீ தான் மாறணும். நீயே மாற மாட்டீங்க. சிலுவையில் ஏற்ற வரப்போ உட்காந்து ஒப்பாரி வைக்கிற. உயிர் தெழுந்தோடனே ஒரே மகிழ்ச்சி மூஞ்சில் பார்க்குறமே. 4.5 கிலோ ஆட்டம் அப்படின்ன மாதிரி மேக்கப்பு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு டிங்கி டிங்கிட்டு யோசு உயிர் தெழுந்துட்டாருங்க. நீ இன்னும் செத்து போன வாழ்ந்துட்டு இருக்கிய. நீ இன்னும் எந்திரிக்கவே இல்லையே. அவர் உயிரோடு எழுந்தது உண்மை, நீ இன்னும் எந்திரிக்கலையே. அவர் உயிரோடு எழும்பினது எதற்காக? மரித்து போன மனிதர்களுடைய வாழ்க்கையும் மறுபடியும் உயிரடைய வேண்டியதுக்காக. அவர் எந்திரிச்சிட்டாரு, நீ இன்னும் எந்திரிக்கல. எல்லாம் முடிஞ்சு 12ஆம் மாதம் இயேசு மறுபடியும் குழந்தையாயிருவார். ஆறாரோ அவர் ஆறாரோ சொல்கிறதுக்கு நீங்கள் உட்காந்து என்ன செய்யுது? லபக்குன்னு நல்லா ஏற்றி விடுறது. 1ஆம் மாதத்தில் கேள்விப்படுவோம், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து திடீர்னு போய் சேர்ந்துட்டாரு.
நம்முடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்னங்க? சாப்பிட்றது, தூங்குறது, படம் காமிக்கிறது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையோட குறிக்கோளா? இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரா? தேவன் வீட்டில் தங்குவது யார் கேள்வி கேட்குறா? வெளியே உள்ளவன் கேள்வி கேட்கல. தேவனோடு சஞ்சலித்து எப்போதும் பேசுகிறவனே கேள்வி கேட்குறான். எந்நேரமும் வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது யாராம்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மணவாளன், அவருடைய இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த நெருக்கமானவன் கேள்வி கேட்குறான், உங்கள் வீட்டில் யார் ஆண்டவர் உண்மையாக இருப்பான்னு? அவனுக்கே டவுட் வந்திருக்கா இல்லையா? இருக்கலாமா இல்லையா? நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் இங்கே தான் பாடுறேன், நான் இங்கே தான் வர்ஷிப் பண்ணுறேன், எல்லா இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆனால் மெய்யாகவே உங்கள் வீட்டில் யார் இருப்பான்னு அவனுக்கே ஒரு கேள்வி வருதுன்னா, நீயும் நானும் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போகிறதுனால, அள்ளி அள்ளி கசமபாதமும் காணிக்க கொடுக்கறதுனால தேவ வீட்டில் தங்கிடுவோமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஏற்றுமா ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோம். நம்ம எப்போதும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தவங்களை ஒப்பிட்டு வச்சுருக்கோம். அதுதான் பிரச்சனையே. அவனுக்குரியது அவனுடையது, உனக்குரியது உன்னுடையது. அல்லையா? அவனுக்குரியது பூமிக்குரிய காரியமாக இருக்கலாம், உனக்குரியது பரலோகத்தின் ஒரு காரியம். அவனுக்குரியது அழிந்து போக வாய்ப்பு உண்டு, இல்லை 100% அழிந்து போயிடும். உனக்கு கொடுக்கப்படுகிற காரியம் அழிவில்லாத ஆசீர்வாதங்கள், தொடக்கூட முடியாது. அல்லையா? ஆண்டவர் அப்படியாக செய்வார். ஆகையால் பிரியமானவர்களே, தேவன் என்ன விரும்புகிறார்? தேவ சமூகத்தில் வந்துட்டு போகிற என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரர்களை போல ஆண்டவர் விரும்புகிற முழுமையான குடியுரிமை பெற்றவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லையா? ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, சும்மா பகுதி நேரமாக வந்துட்டு ஹோட்டலில் வந்துட்டு செக்இன் பண்ணி வீட்டுக்கு போகிறாங்களா, அப்படி வேணாம். முழுமையாக இது உன்னோடையது, இது யாரோடையது? உன்னோடையது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், God is seeking a pure residency people. உன்னோட குடியுரிமை இங்கே தான், அது உன்னுடையது என்று உனக்கு அது முழுமையாய் புரிய வேண்டும் சொல்லி ஆண்டவர் கேட்குறார். அல்லையா? அதுதான் ஆண்டவர் விருப்பம். நீயும் மற்றவங்க மாதிரி என்ன செஞ்சிடாத, சும்மா ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவம் சொல்லி வந்துட்டு போவாத. இது அப்பாவோட வீடு, இது உன் வீடு, உனக்கு கொடுக்கப்பட்ட வீடுப்பா. இந்த வீட்டில் உனக்கு முழு உரிமை இருக்கு. இந்த வீடு உன்னுடையது தான். ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்கு குடியுரிமை உனக்கு கொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் இந்த வீட்டு நிர்வாகம் கர்த்தருடையது, மறந்துடாத. ஹல்லேலூயா. அந்த நிர்வாகத்தை உருவாக்குவர் கர்த்தர். மெய்யாகவே அந்த நிர்வாகம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தால் அதில் ஒரு துளி பொய் கூட அங்கே இருக்காது. இந்த நேர்மை உத்தமம் காரியம் அங்கே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த நிர்வாகம் பணத்தினாலும் அதிகாரத்தில் உருவாக்கப்பட்டுச்சுன்னா உருப்பட்ட மாதிரி தான் அது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, இந்த நிர்வாகம் இப்போ சபையை ஆளுகை செய்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு. என்ன பிரச்சனைனா, நிர்வாகமே கோளாறு அப்படின்னு சொன்னால் தேவ வீட்டில், அப்போ அந்த தேவ வீடு எப்படி ஒழுங்காக செழிப்பாய் வளரும்? ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு மீட்டிங் நடக்கும் போது நிர்வாகத்தில், ஆண்டவரே நன்றி, நாங்கள் கூடியிருக்கும் தலைவர்களாக சொல்லி ஜெபம் பண்ணுறோம். நம்ம ஜெபம் பண்ண பிறகு நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே இந்த சபையில் இந்த வருஷத்தில் உங்களுடைய சித்தம் எங்கள் சபையில் செய்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி முடித்து ஆமேன், அடுத்த செகண்டே இந்த வருஷத்தில் இதுதான் செய்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் சவுண்டு வரும். இன்னொருத்தர் சொல்லுவார், ஏன் இது செய்யணும், இது செஞ்சால் முடியாதா, இது செய்யணும்னுவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ப்ரே பண்ணோம், தேவரீர் உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்ய வேணும்னு. இப்போ அங்கே என்ன நடக்குது? வாக்குவாதம் உண்டாகிறது, மன அதிருப்தி இல்லாத காரியம் நடக்குது. என்னைக்கு இந்த மாதிரி காரியம் இந்த மாதிரி அது நடக்குது அப்படின்னு சொன்னால் அது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு அல்ல. ஆளுகை செய்வதற்கும் அரசாங்கம் செய்வதற்கும் இது அரசியல் இல்லை, இது தேவனுடைய வீடு. ஆண்டவர் சொல்கிறத மட்டும் தான் நீயும் நானும் செய்ய வேண்டும், தவிர நீயா ஒரு காரியத்தை உள்ளே கொண்டு வந்து இப்படித்தான் அப்படின்னு மாற்றினா அது தேவனுடைய கோபத்தை கிளறுகிற ஒரு காரியம். நான் சொல்கிறத ஏற்றுக்கலாம், ஏற்றுக்க முடியலன்னா பரவாயில்ல, செய்துக்கிட்டே இருங்க, அவனுடைய பலன் என்னோட கூட வருகுது நான் சொல்லிட்டாரு. யூ ஹேவ் டு answerable to God. Hallelujah. It's not too late to repent today. To be in the presence, in the tent of God, you must remember that tent belongs to God. That is the kingdom of God. Hallelujah. You are there
to be a guide. Hallelujah. Your wisdom should be come from above, not by your own. Ask God, what should I do? இன்னைக்கு நிர்வாகமே கோளாறுனா சபை எப்படி இருக்கும்? அதிருப்தி இருக்காது. வெளியேருந்து பார்க்கும்போது அது பழுத்த பழம் மாதிரி தான் இருக்கும். அந்த பழத்துக்குள்ளே வெட்டி பார்த்தா தெரியும் அதில் எவ்வளோ போச்சுன்னு. அங்கே இருக்கிற ஜனங்களை போய் சந்தித்து பார்த்துறோம். ஒன்று ஒரு வார்த்தை சொல்லுவோம், எனக்கு திருப்தி இல்லை பாஸ்டர், என்ன செய்யுது, 30 வருஷமாக காலகாலமான அந்த சர்ச்சுக்கு போய்ட்டு அதெல்லாம் போகிறேன். ஒரு வேண்டா விருப்புக்காக போகிறது அது திருப்தியான காரியமா? உண்மைதான். நம்ம சபைக்கு யாரை பார்க்க போகிறோம்? வேறு எதையும் பார்க்கக்கூடாது. அதுதான் மைண்டில் இருக்கணும். எப்பயுமே நீ எங்கே இருந்தாலும் நான் யாரை பார்க்க போகிறேன், அவ்வளோதான். பக்கத்தில் உள்ளவன் எனக்கு பிடிக்கல, அதை ஆண்டவர்கிட்ட சொல்லு. தெரியல ஆண்டவரே, எனக்கு இவனை பார்த்தா பிடிக்கல, இவனை பார்த்தா எனக்கு வெறியாக வருது, எனக்கு கோவம் ஆண்டவர்கிட்ட சொல்லு. அவனை மாற்ற மாட்டார், உன்னை மாற்றுவார். உன் இருதயத்தை ஒழுங்குபடுத்துவார். ஏன்னா எரிச்சலோடு நீ தேவனை ஆராதிக்க முடியாது. பரிசுத்தத்தோடு உன் இருதயம் ஆராதிக்கணும். ஆமாவா? நீ வாய்த்தது சொல்லு ஆண்டவர்கிட்ட, என்னால் ஐ கேன் வர்ஷிப் யூ லார்ட். ஏன்னா அவனை பார்க்க எனக்கு கோவம் வருது, என்கிட்டேருந்து எடுத்து போடுங்க. நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? என்கிட்டேருந்து எடுத்து போடுங்கன்னு கேட்க மாட்டோம், அவனே எடுத்து போடுங்கன்னு பாண்டவன் சொல்லுவார். ஓ, அப்போ நீ ஒழுங்கு, அவன் ஒழுங்கு இல்லை, நீ மட்டும்தான் ஒழுங்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கும் போது தன்னை தான் கொடுத்தார். நான் இயேசுவை பின்பற்றுறேன்னா என்னை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கஷ்டமோ எதுவோ ஆண்டவருக்கு தெரியாதா? நீ ஒரு விஷயத்தை கொடுக்குறேன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? அதில் என்னென்ன வரும், என்னென்ன வேதனை, கஷ்டம், சந்தோஷம், பாதிப்பு தெரியாதா? தெரியும். ஆனால் கொடுக்கறது பண்ண ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு கொடுக்கணும். செய்கிறேன், எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, இதை நான் செய்ய போகிறேன். நிச்சயம் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அது தேவ சித்தமாக இருக்கும்போது. ஹல்லேலூயா. அதில் எந்த காரியமும் கர்த்தர் செய்ய மாட்டார், என்ன பண்ண மாட்டார், தடை செய்ய மாட்டார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நாம் யாவரும் தேவனுடைய கூடாரத்தில் தங்கியிருக்கும் வேண்டும் அப்படின்னு சொன்னால், முதலாவது உத்தமனாய் நடக்க வேண்டும், நீதியாய் நடக்க வேண்டும், மனதார சத்தியத்தை பேசுகிறவனாக இருக்க வேண்டும். இந்த 3 காரியம் என் வாழ்க்கையில் இல்லைன்னா தேவ பிரசன்னத்திலையும் சரி, தேவ கூடாரத்திலும் தங்குவதற்கு நான் குடியுரிமையை இழந்து போய்விடுவேன். நமக்கு கொடுக்கப்பட்ட குடியுரிமையை எப்பொழுதும் விட்டு விடாதபடி அதற்கு ஓட வேண்டும். அல்லேலூயா. இல்லையா ஆண்டவரே, எனக்கு இதில் 3லையும் எதுலேயோ ஒன்று இல்லை ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே, ஹெல்ப் மீ லார்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கேட்கணும், என்னை மாற்றுங்க. எப்போ நம்ம கேட்கக்கூடாது, ஞாயிற்றிருப்பார் அன்றைக்கி கேட்கக்கூடாது, இன்றைக்கிலேருந்து கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யார் தேவனுடைய வீட்டில் கூடாரத்தில் தங்கி இருக்கிறாராம், இந்த 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிற உத்தமனாக இருக்கிறவன், நீதியாக இருக்கிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவனாக இருக்கிறவன். அப்போனா அவங்ககிட்ட என்ன இல்லை, பொய் இருக்காது, சத்தியத்தை பேசுகிறவன். ஏன்னா சில பேர் முழுங்கி உண்மையை சொல்லுவாங்க. இல்லைங்க, ஆமானா ஆமாம், இல்லைனா இல்லை, முடியும்னா முடியும், முடியாதனா முடியும், ஓப்பன். சில பேர் நீ உண்மையை பேசுகிறப்ப அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. அந்த நேரத்தில் கோச்சிக்கிட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நீ போய் பேசாத, உண்மையை சொல்லிடு. இதுதான் ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காமல் இருக்கிறதோ அது அவங்கவுங்க விருப்பம். சத்தியத்தை உண்மையை நம்ம பேசும்போது எல்லா இடத்திலும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் தான் இருப்பார்கள். ஏன்னா சத்தியத்தை நீங்கள் உண்மையை பேசும்போது அவரோட இருள் இருக்கிற வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வந்துடுமோன்னு ஒரு அச்சம் பட்டு உங்களை ஒதுக்குவார்கள். அல்லையா? அந்த காரணத்தை கொண்டு வந்து ஆண்டவரே நான் இப்படி சொன்னா அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்க ஆண்டவரே அப்படி சொன்னா நீ சத்தியத்துக்கு நிற்கலன்னு அர்த்தம். நீ சத்தியத்தை பேசுறதுனால அது போகுது அப்படி சொன்னால் அது கர்த்தருக்கு திரும்ப தெரியாதா? நல்லா தெரியும். அல்லையா? ஆண்டவர் எதுவும் பார்ப்பார், நீ உண்மையாக இருக்கிறியா அதை தான் பார்ப்பார். நீ எனக்கு நெல், உனக்கு நான் நிற்பேன். அல்லையா? அதுதான் உண்மை. என்ன மாதிரி நெருக்கமாக இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் போது கர்த்தர் விசித்திரமான பாதை தருப்பார். யோசிக்க முடியாதுங்க, விவரிக்க முடியாது. அவருடைய அதிசயங்களும் அற்புதங்களும் உங்களால் விவரித்து சொல்ல முடியாதுங்க. அது எப்படி இப்படித்தான் நடக்கணும்னு சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் கர்த்தர் செய்வார். அதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஆகையினால்
அவருடைய வீட்டிலே தங்குவதற்கு நான் என்னவா இருக்க வேண்டும் என்று 2வது வசனம் சொன்னது போல எப்பொழுதும் என் குணாதிசயங்கள் அதோடு இணைந்திருக்க வேண்டும். வசனத்தோட ஆண்டவருடைய வாழ்க்கை பிரியமான காரியமும் என்னுடைய வாழ்க்கையும் வசனத்தோடு ஒப்பிட்டு நடக்கிறவனாக இருக்க வேண்டும். Align with the word of God to get my relationship stronger every day. Hallelujah. So then only you can say I do whatever God please. ஆண்டவர் விருப்பப்படுறதை தான் நான் செய்கிறேன்னு சொல்ல முடியும். Okay, if your life is not aligned with the word of God, okay, you cannot say I'm doing the will of God. ஆண்டோட சித்தத்தை செய்கிறேன்னு சொல்கிறவன் தேவ வார்த்தையோடு இணைந்து பிசைந்து அவனோட வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போ தான் அது ஆண்டவரோட சித்தத்தை அது இட்ஸ் அ ப்ராசஸ். இட்ஸ் நாட் ஒன் டே, இட் வில் டேக். You will see the marvelous things in your life, but before you see the marvelous things, you will see how God changed everything. Hallelujah. உன் கண்ணு அதை பார்க்கும். என்ன ஆண்டவரே, பேச முடியாது, வாய் அடைச்சி போயிருவீங்க. என்ன ஆண்டவரே இதை நீங்கள் அப்போ சொல்லுவீங்க, ஐசே தெரிஞ்சது அதை அன்றைக்கே செஞ்சுருப்பேனே, 10 வருஷம் விட்டுட்டேனே, 5 வருஷம் விட்டு 20 வருஷம் தெரியாமல் விட்டுட்டேனே இருக்கிறாங்க. 30 வருஷம் இது தெரியாமல் விட்டுட்டேனே ஆண்டவரேன்னு சொல்லி கதறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பிசாசு என்ன கொடுப்பான்? பொய்யை கொடுத்து உன்னை உட்கார வைப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? மெய்யான சத்தியத்தை கொடுத்து விடுதலையாக்கிறவன். அல்லையா? கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சோம். சிவ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை பொழுதுல கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமை உண்டாகட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. ராஜாவே, இதோ உம்முடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறதுக்கு அப்பா, இதோ நாங்கள் கடைப்பிடிக்கிற காரியம் உத்தமனாகவும் நீதியாகவும் மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் இணைந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை அப்பா தேவனுக்கும் நம்பதாக நாங்கள் உண்மையாக நடக்க கர்த்தர் கிருபை தந்ததுக்காகவும் கற்றுக் கொடுத்ததுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே. மறந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.